தென்னிந்திய திருச்சபையும் லுத்தரன் திருச்சபையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சிந்தனை பொருளை கொண்டிருக்கிறது. அல்மனாக் என்று சொல்லுகிற த டாபிக்ஸ் அல்லது டெக்ஸ்ட் என்பது தி லிட்டர்ஜிக்கல் சீசன் இஸ் வெரி சிமிலர் டு ப்ராட்டஸ்டன்ட் அண்ட் லுத்தரன். ஸோ இன்னைக்கு திரித்துவம் எங்களுடையதிலும் திரித்துவம் தான், திரித்துவ ஞாயிறை கொண்டாடுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெந்தேகோஸ்தே அனுபவத்தின் மூலமாக இயேசுவின் சீடர்கள் பெற்றுக்கொண்டு ஒரு புதிய சமூகமாக இந்த உலகத்தில் உருவானார்கள். அதோடு சேர்ந்து கடவுளை பற்றிய ஒரு 3 விதமான புரிந்து கொள்ளுதலுக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவருடைய அதாவது பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு பிறகு திரித்துவ பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம். பிகாஸ் காட்ஸ் 3 kind of revelations has happened in the history of human being. இந்த நாள் மிக முக்கியமான நாள். ஏனென்றால் திரித்துவம் பற்றிய பல குழப்பமான சிந்தனைகள் திருச்சபைகளுக்குள் இருக்கிறது. அது ஆதி திருச்சபையிலேயே தொடங்கியது தான். ஏதோ இன்னைக்கு இருக்கிறதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆதி திருச்சபையிலேயே இந்த குழப்பங்கள் இருந்தது. ஏனென்றால் கடவுள் ஒருவர் என்பது ஒரு அடிப்படையான நம்பிக்கை. இஸ்ரேல் மக்களுக்கு உபாகமம் 6வது அதிகாரத்திலே 4வது வசனம், இஸ்ரவேலை கேள், நமது கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். So God is one is a foundational belief of Jewish religion. அதிலிருந்து தான் கிறிஸ்துவமும் இஸ்லாமும் இந்த கடவுள் ஒருவர் தான் என்கிற நம்பிக்கையை ஸ்வீகரித்து கொண்டது. So all the 3 religions are believing in monotheism. தெய்வம் என்கிறவர் ஒருவர் தான், தெய்வம் பலர் இல்லை, கடவுள் என்பவர் ஒருவர் தான். ஆகவே இந்த கடவுளை விட்டுவிட்டு வேறு ஒன்றை நீங்கள் கடவுள் என்று சொன்னாலோ அல்லது வேறு ஒரு கடவுளை நீங்கள் ஆராதித்தாலோ அது கடவுளுக்கு செய்கிற துரோகம். இட் இஸ் a blasphemy against God. தேவ தூஷணம் என்று கடுமையாக ஒரு கட்டுப்பாடுபடுத்தப்பட்ட ஒரு சூழலுக்குள் இருந்த மக்கள் தான் ஆதி திருச்சபையில் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற திரியேக கடவுள் என்று சொல்லத் தொடங்கினார்கள். அப்படி அவர்கள் சொன்னபோது இவர்கள் மறுபடியும் இந்த பல தேவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு சமூகம் என்று மற்றவர்கள் சொன்னார்கள். கடவுள் ஒருவர் தான். அப்படி இருக்க இவர்கள் ஏதோ பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று 3 பேரை சொல்லுகிறார்களே, இது கடவுளுக்கு எதிரானது. கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல, கடவுள் என்பவர் ஒருவர் தான். இவர்கள் இப்படி சொல்லுவது என்பது தேவ தூஷணம் என்று ஆதி திருச்சபையில் சொன்னபோது அது அப்படி அல்ல. கடவுள் 3 பேர் என்று நாங்கள் சொல்லவில்லை, கடவுள் ஒருவர் தான். ஆனால் அந்த கடவுளுக்குள் நாங்கள் 3 பேரை புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று திருச்சபைக்கு சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. This is how the doctrine of Trinity came to exist. Otherwise there is no need to explain what is Trinity, how God will reveal in a 3 dimension. No need, இல்லையா? தேவை எங்கே இருக்கிறது? நீங்கள் பல தெய்வ வணக்கம் இருக்கிறதாக சொல்லுகிறீர்கள் என்று சொன்னபோது நாங்கள் பல தெய்வத்தை வணங்கவில்லை, கடவுள் ஒருவர் தான். அப்படியானால் வாட் இஸ் தி பொசிஷன் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், தி இன்கார்னேட்டட் ஹியூமன் பீயிங்? மனிதராக வந்திருக்கிறாரு, இந்த இவர் யார்? கடவுள் ஒருவர் என்கிறீர்கள், அப்படியானால் மனுஷனாக வந்திருக்கிற இவர் யார்? வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் த காட் ஹெட், இல்லையா? கடவுள் என்கிறவர் என்கிற அந்த ரேல்முக்குள் இந்த மனிதராக வந்த சரித்திர புருஷர் யார்? அந்த கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தது தான் திரித்துவம். ஆகவே தான் நிசையா விசுவாச பிரமாணம், அப்போஸ்தல விசுவாச பிரமாணம், இதிலெல்லாம் they are trying to define who is Jesus, who is the God the Father, who is Holy Spirit, இல்லையா? நம்ம விசுவாசம் இப்போ சொன்னோமே, அதில் என்ன சொல்கிறோம்? கிறிஸ்து என்கிறவர் யார்? அவர் மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், ஜோதியில் ஜோதியானவர். இதெல்லாம் எதுக்கு எழுதி வச்சாங்கன்னா அவர்களுக்கு இப்படி ஒரு நெருக்கடி வந்து விட்டது. ஸோ ட்ரினிட்டி இஸ் a belief system where the church begins to apologetic their own belief. They had to defend their belief in triune God, and it is not a tritheism. It is triune God, not
monotheism. பல 3 தெய்வங்கள் இல்லை, ஒரு கடவுள் தான். கிறிஸ்துவம் பார்க்கிற கடவுளை பற்றிய ஒரு பார்வை இருக்கிறது. என்னதான் யூத மதமும் இஸ்லாம் மதமும் கடவுள் ஒருவரே என்று சொன்னாலும், கிறிஸ்துவ மதமும் கடவுள் ஒருவர் தான் என்று சொன்னாலும், கிறிஸ்துவம் முன்வைக்கிற ஒரு தனித்த பார்வை இருக்கிறது. அது இயேசுவில் தொடங்குகிறது. ஏன் இயேசுவில் தொடங்குகிறது? ஏனென்றால் கிறிஸ்துவம் புரிந்து கொண்டிருக்கிற கடவுள் என்பவர் ஒரு தத்துவ கட்டமைப்பு அல்ல. மெட்டாபிசிக்கல் குவெஸ்டன் சொல்றாங்க இல்லையா, பருப்பொருள்களை தாண்டி இருக்கிற ஒரு ஆமானுஷ சக்தியாக இருக்கிற, பியாண்ட் அவர் ஹியூமன் காம்ப்ரிஹென்ஷன் there is a power what we called an ultimate truth or God or creator. So the doctrine of Christianity is not a quest of metaphysical truth. இயல் கடந்த ஒருவரை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அல்ல, அது இல்லை. கடவுள் பற்றி கிறிஸ்துவம் சொன்ன கதை அதல்ல. கடவுள் என்கிறவர் யார் என்பதை நாங்கள் விளக்கம் கொடுக்கிறோம் என்பதும் கிறிஸ்துவ நம்பிக்கை அல்ல, கிறிஸ்துவ அணுகுமுறை அல்ல. கிறிஸ்துவம் என்ன சொல்ல வருகிறது? கடவுள் என்கிறவர் எங்களுடைய வரலாற்றில் எங்களை நாங்கள் எல்லோரும் ஒரு கட்டுக்குள் சிக்கிக்கொண்ட போது, ஒரு அடிமைத்தனத்திற்குள் மாட்டிக்கொண்ட போது, ஒரு பாவச்சூழலுக்குள் கட்டுண்ட போது எங்களை மீட்க ஒரு கடவுள் இருக்கிறார். ஆகவே கடவுள் என்கிறவர் மனித வரலாற்றில் இறங்கி மனிதர்களாகி எங்களை பிடித்திருக்கிற அத்தனை அடிமைத்தனங்களிலிருந்து விடுவிக்கிற ஒரு மீட்பர். So the doctrine of Christianity towards God is not searching an ultimate truth or a metaphysical truth or an ontological discourse. இல்லை, ஆழ்தன்மையை பற்றி, கடவுளுக்குள் எப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இருக்குதுங்கிறத பற்றி இல்லை, தத்துவத்தை உருவாக்குவது கிறிஸ்துவின் நோக்கம் அல்ல, கிறிஸ்துவத்தின் நோக்கம் அல்ல. கிறிஸ்துவத்தின் நோக்கம் என்பது கடவுள் எங்கள் வரலாற்றில் எங்களை மீட்பதற்காக செயலாற்றிக் கொண்டே இருக்கிறார். ஸோ ஆல் த டாக்ட்ரின்ஸ் ஆர் பிகின்ஸ் ஃப்ரம் தி soteriological salvation, மீட்பு. கடவுள் இந்த உலகத்தை மீட்கப் போகிறார். ஆகவே எங்களுடைய கடவுள் பற்றிய புரிந்து கொள்ளுதல், கடவுள் இந்த உலகத்தையே உருவாக்கினார், கடவுள் இந்த உலகத்தையெல்லாம் தாண்டி நிற்கிறவர் என்பதெல்லாம் அல்ல. நாங்கள் கடவுள் என்று புரிந்து கொண்டது, உலகத்தில் இருக்கிற எங்கள் எல்லோரையும் படைப்புகளையும் கடவுள் மீட்கிறார். ஸோ தட் இஸ் தி பிகினிங் பாயிண்ட், தி இனிஷியல் ஸ்டேஜ். God is always intervene in the human history in order to liberate, in order to salvation. And this God who is giving the salvation is God of the Creator. So கடவுள் படைத்தவர், அவர் மீட்க போகிறார் என்பதல்ல. கடவுள் மீட்கிறவர், மீட்கிற கடவுள் தான் உலகத்தை படைத்தார். மீட்கிற கடவுள் தான் உலகத்தை படைத்திருக்க முடியும். One who liberate from sin is a God who is create this world. So all our doctrines are begin from the point of the salvation. That is why we are telling our story of Trinity from the Lord Jesus Christ, not the God the Father. புரியுதுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவிலிருந்து தான் நம்முடைய திரித்துவம் என்கிற கருத்து தொடங்குகிறது. அப்போ கடவுள் என்கிறவர் 3 பேர் அல்ல. பழைய ஏற்பாட்டில் நாம் திரும்ப திரும்ப படிப்பது கடவுள் என்பவர் ஒருவர் தான். அந்த ஒரு கடவுளுக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லுது. ஆனால் அப்படி சொல்லுகிற பழைய ஏற்பாடு கடவுளுக்குள்ளாக வேறு சில ஆழ்த்துவம் நிறைந்த பர்சானிஃபைடு ஏஜென்ட் என்று சொல்லுகிற சிலவற்றை கட்டமைக்கிறது. அதில் தான் இன்றைக்கி நம்ம பழைய ஏற்பாட்டு பகுதி ஒன்று படித்தோம் பாருங்கள். நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் 21வது வசனத்திலிருந்து படித்த என்ன சொல்லுதுன்னா, ஞானம் என்பது உலகத்திற்கு முன்னாமே இருக்கிறது. நான் கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் பொழுதே கூட இருந்தேன். ஞானம் அப்படிங்கிறது பேசுது. இன்னும் நீங்கள் அப்போக்ரிஃபல் லிட்ரேச்சர்லாம் படிச்சிங்கன்னா, பைபிளில் டியூட்ரோ கனானிக்கல் புக்ஸ் இல்லையா, சாலமோனின் ஞானம், யூதித் போன்ற புஸ்தகத்தெல்லாம் படித்தா ஞானம் அப்படிங்கிறது யாவே இறைவனுக்கு ஈடாக சொல்லப்படுகிற, the wisdom is an attribution to யாவே. ஞானம் என்பது கடவுளுக்கு நிகராக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி வார்த்தை, கடவுள் வார்த்தையினால் இந்த உலகத்தை படைக்கிறார் இல்லையா. ஏசாயா 33வது அதிகாரத்தில், ஏசாயா 55வது அதிகாரத்தில் இங்கெல்லாம் வார்த்தை எவ்வளவு வலிமை உள்ளது, கடவுளுடைய வார்த்தையை பற்றி பேசுகிறது. வார்த்தை என்பது கடவுளுக்கு நிகராக சொல்லப்படுகிறது. அதே போல் ஆவி, உலக தோற்றம் முதலே இல்லையா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலேயே
இந்த ஜலத்திலரின் மீது, நீர்களின் மீது கடவுளின் ஆவி அசைவாடி கொண்டிருந்தது. அப்போ இந்த ஞானம், வார்த்தை, ஆவி என்பதெல்லாம் கடவுளுடைய பெர்சானிஃபைடு ஏஜென்ட்ஸாக, கடவுளுடைய ஆழ்தன்மைக்குள் இருக்கிற ஒன்றாக, அல்லது கடவுள் என்கிற ஒருவருக்குள் இயங்குகிற வேறு வேறு பரிணாமங்களாக சொல்லப்படுகிறது. கடவுள் ஒருவர் தான், ஆனால் ஞானம் என்பது கடவுளுக்கு இணையாக, வார்த்தை என்பது கடவுளுக்கு இணையாக, அதே போல் ஆவி என்பது கடவுளின் ஆவியாக, இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆகவேதான் பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் ஒரு கடவுள் தான், ஒரே கடவுள் தான் என்று திரும்ப சொன்னாலும் கடவுளை பன்மையில் சொல்லுகிற இடங்கள் வருகிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 26வது வசனம், மனிதர்களை நாம் உருவாக்குவோம் என்று சொல்லும் பொழுது அந்த வசனத்தை யாராவது படிக்கலாம்? நமது சாயலாக. பாருங்க, கடவுள் எப்படி தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளுகிறார் என்றால், என்னது சாயலாக அல்லது என் சாயல் என்று சொல்லுவதில்லை. நமது என்றால் யார் சொல்லுவா? ஒருத்தர் நமதுன்னு சொல்லுவாங்களா? நமது என்கிற வார்த்தை நம்முடைய தெரியும் பன்மை சொல் இல்லையா? நமது என்றால் பன்மை. இந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை சாப்பிட்டதற்கு பிறகு கடவுள் பேசிக்கொள்கிற இடம் எப்படி வருகிறது என்றால், இவர்கள் நம்மை போல் ஒருவராக ஆனார்கள். நம்மை போல். பாபேல் கோபுர நிகழ்ச்சி ஆதியாகமம் 11:7 நாம் இறங்கி சென்று, இல்லை எல்லாம் கோபுரம் கட்டுறாங்க இல்லையா? யாராவது வாசிக்கலாம் 11:7. நாம் இறங்கி போய், சரி அதான் நாம் அப்படின்னு கடவுள் சொல்றார். அப்ப கடவுள் ஏன் தனியே சொல்ல வேண்டும்? கடவுள் ஒருவர் தானே. அப்படி இருக்க கடவுள் ஏன் பன்மையில் சொல்ல வேண்டும்? ஏசாயா தீர்க்கதரிசி 6வது புஸ்தகத்தில் ஆலயத்தில் ஒரு பெரிய காட்சியை அவர் பார்க்கும்போது கடைசியில் அந்த பகுதி எப்படி முடியுதுன்னா, கடவுள் ஏசாயாவிடம் கேட்கிறார், நமது காரியமாக யார் போவார்? நமது. இன்னும் சொல்ல போனா கடவுளுக்கு 2 பெயர்கள், முக்கியமான பெயர்கள். ஒன்று யாவே, இன்னொன்று ஏலோகிம் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் வருது. இந்த ஏலோகிம் இஸ் கிராமட்டிக்கலி ப்ளூரல். கடவுளர்கள் தான் சொல்லணும், ஏன்னா எலோகிம்ங்கிறது பன்மை வார்த்தை. அப்போ கடவுள் ஒருவராக இருக்கு. ஏன் கடவுளுக்கு பன்மையை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறது பழைய ஏற்பாடு என்றால் இதுதான். God is one, but it is not a mathematical one. கணக்கில் வரக்கூடிய ஒன்று இல்லை. அதை நம்ம பிறகு பார்க்கும்போது தெளிவாக அப்படின்னா எந்த ஒன்று அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ கடவுள் பலராக இல்லை, கடவுள் ஒருவர் தான். ஆனால் அந்த ஒரு கடவுள் பல்வேறு பரிணாமங்களில் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஏன் என்றால் அவர் உயிருள்ள கடவுள். ஆமேன். அவர் உயிருள்ள கடவுள். உயிர் இருக்கிற ஒன்றும் கடைசி வரைக்கும் ஒரே போல் இருக்காது. இந்த மைக்குக்கு உயிர் இருக்குதா? மைக்குக்கு உயிர் இல்லை. இது கடைசி வரைக்கும் மைக்கு தான். இதில் திடீர்னு ஏதாவது ஸ்பீக்கராக மாறுமா? திடீர்னு ஸ்பீக்கராக மாறாது. இது இப்படி தான் இருக்கும். ஏனென்றால் இது நான் லிவிங் ஆப்ஜெக்ட். அப்படித்தானே? இதுக்கு உயிர் இல்லை. எது மாறும்? உயிரோடு இருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது மாறும். ஸோ ஆல் த லிவிங் ரியாலிட்டிஸ் நீட் ப்ளூரல் டைமென்ஷன்ஸ் டு ரிவீல். இல்லை, நான் இருக்கிறேன், நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 1000 நின்று பேசுகிறேன். நான் வீட்டுக்கு போகும்போது என்னுடைய மகனுக்கு நான் அப்பாவாக மாறுகிறேன், என்னுடைய துணைவியாருக்கு நான் கணவராக மாறுகிறேன். திருச்சபைக்கு வரும்போது திருச்சபையில் ஆயராக இருக்கிறேன். ஒருவர் தான் உயிரோடு இருக்கிறேன், இயங்குகிறேன். ஆகவே எல்லோருக்கும் வேறு வேறு பரிணாமங்களில் நான் வெளிப்படுவது போல கடவுள் உயிருள்ளவராக உலக வரலாற்றை இயக்கிக் கொண்டிருக்கிறவராக, மனிதர்களோடு பேசுகிறவராக, உயிருள்ள கடவுளாக இருப்பதால் அவர் பல்வேறு பரிமாணங்களில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த புரிதலில் தான் பழைய ஏற்பாட்டில் கடவுள் ஒருவராக இருந்தும் அவருக்குள் 3 விதமான, அதாவது ஞானம், வார்த்தை, ஆவி என்கிற 3 விதமான பரிணாமங்களை தனித்தனி ஆழ்த்துவத்தோடு பழைய ஏற்பாடு சொல்லுகிறது என்றால், புதிய ஏற்பாடு அதிலிருந்து இன்னொரு படி மேலே போய் மிக தெளிவாக கடவுளை பற்றி 3 விதமாக விளக்க தொடங்குகிறது. அதனுடைய விதை பழைய ஏற்பாட்டில் இருக்குது. பைபிளில் எங்கேயுமே திரித்துவம் என்கிற வார்த்தை இருக்குதா? இருக்குதுங்களா? திரித்துவங்கிற வார்த்தை எல்லாம் இல்லை. தீஸ் ஆர் ஆல் தி சர்ச் டாக்ட்ரின், பட் த சீட்ஸ் ஆர் தேர். நீங்கள் பைபிளை படிக்கும்போது அதற்கான விதைகள் இருக்கிறது.
கடவுள் ஒரு கடவுள், திரியேக கடவுள் என்பதற்கான தொடக்கம் அங்கு இருக்கிறது. ஆகவே தான் இந்த பழைய ஏற்பாட்டு கடவுளுக்குள் இருக்கிற ஒரு கடவுளுக்குள் இருக்கிற பன்மைத்தன்மையை புரிந்து கொண்ட புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் எழுதும் பொழுது இந்த இயேசுவோடு இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கடவுளை இணைத்து எழுதுகிறார்கள். நீங்கள் லூக்கா 1வது அதிகாரம் 35வது வசனத்தில் பரிசுத்த ஆவியினால் உட்பவித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கன்னிமரியாளிடத்தில் பிறக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து யார் பேர் வைக்கும் பொழுது 1:23 மத்தேயுல இம்மானுவேல் என்று பெயர் வை. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன். எந்த கடவுள் இந்த வரலாற்றை பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து வழிநடத்துகிறாரோ அவர் இவரில் வெளிப்பட்டிருக்கிறார் என்று இம்மானுவேல் என்று பெயர் வை. யோவான் எழுதும் பொழுது வார்த்தை மனுஷனாக மாறியது, மாமிசம் ஆனது. நான் சொன்ன பாருங்க, பழைய ஏற்பாட்டில் வார்த்தை என்று சொல்லப்படுகிற கடவுளுக்கு இணையான ஒரு ஆட்ரிபியூஷன் கிறிஸ்து தான். அப்போ இந்த வார்த்தை தான் மனுஷராக மாறினார் என்று நாம் படிக்கிறோம். அப்போ கிறிஸ்துவில் இந்த பழைய ஏற்பாட்டு கடவுளை, பழைய ஏற்பாட்டினுடைய வெளிப்பாட்டை பொருத்துவதற்கு என்ன காரணம் என்றால் கிறிஸ்து ஒரு தனி கடவுள் அல்ல. புதிய யோவான் செய்தி நூலில் திரும்ப திரும்ப நானே திராட்சை, மெய்யான திராட்சை கொடி, நானே நல்ல மெய்ப்பன், நானே உலகத்திற்கு ஒளி, நானே வாசல், நானே வழியும் வாய்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன். இதெல்லாம் நானே நானேன்னு சொல்கிறாங்களே, அது யோவானுடைய வார்த்தை இல்லைங்க. நானே என்று கடவுள் தன்னை ஒரு இடத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். மோசே எரிகிற முச்சடிக்கும் உள்ள இருந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது கடவுளிடம் கேட்கிறார், நீங்கள் யாரு, உங்கள் பேர் என்னன்னு கேட்கும் பொழுது இருக்கின்றவராகவே இருக்கிறவர் நானே, இல்லையா? யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில். அப்போ இருக்கின்றவராகவே இருக்கிறவர் நானே, ஐ ஆம் தட் ஐ ஆம்ங்கிற வார்த்தையை தான் யோவான் இயேசுவுக்கு பயன்படுத்துகிறார். அந்த கடவுள் இவர் தான். இன்னைக்கு படிக்க கேட்ட 8வது அதிகாரத்தில் மனுஷகுமாரன் உயர்த்தப்படும் பொழுது நானே அவர். அது யார் நானே அவர் என்றால் ஏற்கனவே இந்த உலகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே அந்த கடவுளின் வெளிப்பாடு தான் நானே அவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கிறிஸ்து இன்னைக்கு படித்த மார்க் 1வது அதிகாரத்தில் யோவான் ஸ்நானன் இடத்துல ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு கரையேறி வரும் பொழுது வானத்திலிருந்து பிதாவாகி கடவுள் பேசுவதும், புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவதும், கீழே குமாரனாகிய கிறிஸ்து நிற்பதும் ஒரு கடவுளை இணைக்கிற காட்சி. So Trinity is spread over the entire Bible. Trinity is a driving force of understanding God. கடவுள் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு திரித்துவம் என்பதை புரிந்து கொண்டால் போதுமானது. திரித்துவத்தில் தான் எல்லா கடவுள் பற்றிய புரிதல்களும் வந்து குவிகிறது, ஒரு மையத்துக்கு வந்து சேர்க்கிறது. இந்த கிறிஸ்துவில் நாம் கண்டுகொண்ட கடவுள் வேறு யாருமல்ல, ஏற்கனவே உலகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற படைப்பாளராகிய கடவுள் தான். அதனால தான் இந்த கடவுளிடமிருந்து நாம் விலகி போன நிலையில் மீண்டும் அந்த கடவுளோடு உறவு கொள்வதற்காக இந்த கிறிஸ்து தான் நமக்கு பாலம் அமைத்து தந்தார். கடவுளோடு இல்லாது போன உறவை மறுபடியும் சீர்பொருத்துவதற்காக இந்த கிறிஸ்து வந்தார். இந்த கிறிஸ்துவின் மூலமாக கடவுளை புரிந்து கொள்ளுகிற நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கிறது என்றால், கடவுளோடு இல்லாது போன உறவை மீண்டும் நாம் சீர்படுத்தி கொண்டு கடவுளை அப்பா என்று அழைக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறோம். கலாத்தியர் 4:6 கடவுள் யார், கடவுளை எப்படி அழைக்க வேண்டும், ஏன் அழைக்க வேண்டும்னு பவுல் விளக்கும் போது சொல்றாரு, நாம் கடவுளை அப்பா என்று அழைப்பதற்கு ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் யார் என்றால் இயேசு கிறிஸ்து தான். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்ட நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் என்ன வாய்ப்பை தருகிறார் என்றால், கடவுளை அப்பா என்று கூப்பிடக்கூடிய வாய்ப்பை தருகிறார். கடவுளை அப்பா என்று கூப்பிடுவது கடவுள் அப்பாவை போன்றவர் என்பதால் அல்ல. புரியுதுங்களா? கடவுள் எங்களுடைய அப்பா, நம்ம ஒரு இடத்துல கடவுள் அப்பா மாதிரி அப்படின்னு சொன்னால், ஒரு பையன் பிரசங்கம் முடிச்சுட்டு வந்து கேட்டான், அப்பாவை மாதிரி கடவுளை என்னால் பார்க்க முடியல, ஒத்துக்க முடியல. ஏன்பா? ஏன்னா அப்பான்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் மிக மோசமான ஆள், டெய்லி குடிப்பார், எங்கள் அம்மாவை போட்டு அடிப்பார், மோசமான கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவார். அப்பா என்று கூப்பிடும்போது அந்த ஆள் தான் ஞாபகத்துக்கு வர்றான், கடவுள் எனக்கு ஞாபகத்துக்கு வரவில்லை, கடவுளை அப்பா என்று பார்க்க முடியவில்லை, ஏனென்றால் எனக்கு அறிமுகமான அப்பா மோசமானவராக இருக்கிறார். அப்போ கடவுளை அப்பா என்று கூப்பிடுவது கடவுள் அப்பாவை போன்றவர் என்பதால் அல்ல. அதுதான் திருத்துவ கோட்பாட்டினால் தான் அப்பா என்று அழைக்கிறோம். ஸோ we are calling God as a father, not that God is like a father. God is not like a father. When we incorporate in Christ through baptism, we have an access. அதுதான் அந்த வசனத்தை படிக்கலாம்.
கலாத்தியர் 4:6. ம் 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 குமாரனுடைய ஆவியை நம் இருதயத்தில் அவர் அனுப்பினதால், அல்லது குமாரனோடு நாம் இணைவதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொண்டதால் தான் கடவுளை அப்பா என்று அழைக்கிறோம். திஸ் இஸ் a unique way of calling God through Jesus. கிறிஸ்துவின் வழியாகத்தான் இது கிடைத்திருக்கிறது. அப்போ நாம போய் கடவுளை பிதா என்று கூப்பிடுவதில்லை. நாம் கிறிஸ்துவோடு சேர்ந்திருப்பதால், கிறிஸ்துவுக்குள் உள் இழுத்து கொள்ளப்பட்டதால் நாம் கடவுளை அப்பா என்று அழைக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். அப்போ இப்பொழுது ஒரு குடும்பம், கடவுளை அப்பா என்று அழைக்கிற ஒரு குடும்பம். நாம் சீடர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் போய் எங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாது, சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டபோது அவர் சொல்லுகிற முதல் வரியே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்பாவே என்று கடவுளை அழையுங்கள், ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் எனது சீடர்களாக மாறி இருக்கிறீர்கள். என் வழியாக கடவுளை புரிந்து கொண்டீர்களே, இப்பொழுது கடவுளுக்கு பக்கத்தில் வந்திருக்கிறீர்கள். எப்படி என்றால் ஒரு குடும்ப உறவுக்குள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். திருச்சபை என்பது கடவுளை அப்பா என்று அழைக்கிற, கிறிஸ்துவின் வழியாக அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உள்வாங்கிக் கொண்ட ஒரு சமூகம். திரித்துவ கடவுள் நம் எல்லோரையும் ஒரு குடும்பமாக ஆக்கியிருக்கிறார். திரித்துவம் இன்னைக்கு இருக்கிற சபைக்கு சொல்லுகிற பாடங்கள் இருக்கிறது. அது என்ன பாடம் என்றால், இன்றைக்கு திருச்சபை பல்வேறு நிலைகளில் பிளவுபட்டு கிடக்கிறது. தனி மனிதர்களினால், அல்லது ஏற்றுக்கொண்ட சில தவறான கோட்பாடுகளினால், அல்லது இந்த சமூகம் கொடுத்திருக்கிற சில அடையாளங்களினால் திருச்சபை என்பது பிரிந்து பிரிந்து கிடக்கிறது. திருச்சபைகளுக்குள்ளாகவே தடுப்பு சுவர்கள் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் எழுப்பப்பட்டிருக்கிறது. திருச்சபை என்பது ஒன்றாக இல்லை. இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்துவர்கள் 230 கோடி பேர் இருக்கிறார்கள். 800 கோடி உலக மக்கள் தொகையில் 28% கிறிஸ்துவர்கள். அத்தனை பேரும் ஒரே மாதிரி பாஷை பேசுகிறவர்களா? ஒரே நிறத்தவர்களா? ஒரே நிலப்பரப்பில் வாழுகிறார்களா? ஒரே இனமா? ஒரே சாதியா? எதுவுமே இல்லை. பட் we come to worship God, we realize even though we are coming from a diverse context, we feel oneness. We are enjoying the experience of fellowship only because of our Lord Jesus Christ. எங்கள் எல்லோரையும் பலதரப்பட்ட மக்களாக நாங்கள் இருந்தும் எங்களை ஒன்றிணைக்கிற ஒரு புள்ளி, அது எங்கள் ஆண்டவர் இயேசுதான். இந்த ஆண்டவர் கலாத்தியர் 3:28 கிறிஸ்துவுக்குள் யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, சுயாதீனன், ஆண் பெண் எந்த வித்தியாசங்களும் இல்லாத ஒரு சமூகத்தை அவர் உருவாக்கியிருக்கிறார். இந்த சமூகம் இவ்வளவு வித்தியாசங்கள் இருந்தும் ஒன்றாக இருப்பதற்கு காரணம் என்ன என்றால், இந்த சமூகம் வழிபடுகிற கடவுள் தந்தை, மைந்தன், தூய ஆவி என்கிற 3 வித்தியாசமாக செயல்படக்கூடியவர்கள் தான், ஆனால் ஒன்றாக இருக்கிறார்கள். அதுபோல் அவர்களை வழிபடுகிற சமூகமும் வித்தியாசங்கள் இருந்தாலும் ஒன்றாக உணர்கிறார்கள். So unity in diversity, not because of the human effort, but the God who worship, the triune God, different dimensions, but one God. ஆகவே தான் பவுல் இந்த பாடி மெட்டஃபர், சபை என்பதை பற்றி பேசும்போது அவர் எதை பற்றி விளக்குறார்னா, கிறிஸ்துவின் சரீரம் சொல்றார். கிறிஸ்துவின் சரீரம்ங்கிற அந்த உருவகத்தை அவர் பயன்படுத்துறதுக்கு அடிப்படையில் ஒரு காரணம் இருக்குது. ஏனென்றால் ஒரு உடம்புக்குள் நிறைய உறுப்புகள் இருக்குது. அந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் வேறு வேறு வேலை செய்கிறது. கையால் பார்க்க முடியாது, காலால் நடக்க முடியாது, கண்ணால் எடுக்க முடியாது. ஆனால் கண்ணால் பார்க்கத்தான் முடியும், கையால் எடுக்கத்தான் முடியும், காலால் நடக்கத்தான் முடியும். இத்தனை இருந்தாலும் நாங்கள் எல்லாம் தனித்தனி உடல்கள் அல்ல. கண் ஒரு தனி உடல் அல்ல, கால் ஒரு தனி உடல் அல்ல. நிறைய உறுப்புகள் தான் நாங்கள். ஆனால் நாங்கள் எல்லோரும் ஒரே உடம்பில் ஒட்டி இருக்கிறோம், ஒரே உடம்பாக உணர்கிறோம். even though we are different in size, different in strength, but we are all one in body. So Trinity is not a mathematical unity, but an organic unity. Amen. Organic unity என்னன்னா, ஒரு உடம்புல பல உறுப்புகள் இருக்குது. ஒவ்வொரு உறுப்பும் தன்னை தனி உடம்பா கிளைம் பண்ணிக்கவே முடியாது. தனித்தனி உறுப்புகள், ஆனால் ஒரே உடல் தான். அப்படித்தான் திரித்துவ கடவுள் 3ஆக இருந்தாலும் ஒன்றாக இருக்கிறார்.
அதுபோல்தான் அவரை வழிபடுகிற நாமும் பலராக இருந்தும் ஒன்றாக உணர்கிறோம். இன்னைக்கு நம்ம திருவிருந்து பங்கெடுக்கும் பொழுது பலராக நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம் என்பதுதான் திருவிருந்தினுடைய அடிப்படை. திரித்துவ கடவுள் ஒரு கம்யூனிட்டி லிவிங்கை உருவாக்கி தருகிறார். லவ்வபிள் கம்யூனிட்டி. கிறிஸ்துவின் அன்போடு திரித்துவ கடவுள். அதனால தான் தந்தை மைந்தன் தூய ஆவிங்கிறத பக்கத்தில் பயன்படுத்துகிறாங்க. உலகமெங்கும் சென்று எல்லோருக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து உலகனைத்திலும் இருக்கிற எல்லோரையும் என்னுடைய சீடர்களாக ஆக்குங்கள் என்று இயேசு சொன்னபோது, நானும் தந்தையும் பரிசுத்தாவியும் எப்படி பிரிக்க முடியாத ஒரு பந்தத்தில் இருக்கிறோமோ அப்படிப்பட்ட சமூகத்தை கட்டி எழுப்புங்கள், அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்குங்கள். இந்த உலகத்தில் ஒற்றுமை இல்லை, பிளவுகள் இருக்கிறது. பிளவுகளை உருவாக்கி கொள்வதற்கு பல்வேறு பெயர்களை நாம் வைத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் கடவுளின் பார்வையில் அவர் ஒரு சமூகத்தை உருவாக்க விரும்புகிறார். அது திரித்துவ கடவுளை உள்ளடக்கிய, திரித்துவ கடவுள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருப்பது போன்ற ஒரு சமூகம். இன்றைக்கு தனிநபர்களாக நாம் உணர்ந்து பார்ப்போம். இந்த மூவொரு கடவுளை, திரியேக கடவுளே என் கடவுள் என்று ஆராதிக்கிற நாம், நமக்குள் எப்படிப்பட்ட உறவு நிலைகள் இருக்கிறது? இயேசு யோவான்ல 17வது அதிகாரத்தில் சொல்றார், நான் உள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பது போல அவர்களும் தந்தையுள்ளும் பிதாவினுள்ளும் இருக்க வேண்டும் என்று ஜெபம் பண்றார். A Godhead family, harmony, attachment, affection, mutual understanding. These are all the things which build a God family. We are all comprising as a God family because we are worshipping the God who is 3 in 1. It is not 3, it is 1. இல்லையா? கடவுள் ஒருவர் தான் என்று சொல்லுகிறோம். அப்போ பலதரப்பட்ட மக்களை எப்படி ஒன்றிணைக்கிறார் இந்த கடவுள் என்றால், கடவுளே அப்படித்தான் ஒன்றிணைந்து இருக்கிறார். இந்த அன்பு சூழலுக்குள் வந்து சேர்ந்திருக்கிற நாம், திரித்துவ கடவுளின் வழியாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஒற்றுமையை, அன்பை, உறவை பலப்படுத்தவும் மற்றொரு செய்தியை சொல்லி நாம் நிறைவு செய்யலாம். நேற்றைக்கு அகமதாபாத்தில் விமானத்தினுடைய ஒரு பேரிடர், ஒரு ஆபத்து, விபத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட 240 பேர் மேல் இறந்து போயிருக்கிறார்கள். நாமும் எத்தனையோ முறை விமானத்திலே பயணம் செய்திருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட விபத்தில் சிக்கி ஏறிய ஒரு 5-6 நிமிடத்தில் அத்தனை பேரும் இறந்து போயிருக்கிறார்கள் என்கிறது ஒரு மிகப்பெரிய துயரம். திரியேக கடவுள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில், இப்படிப்பட்ட ஆபத்துகள் வருகிற நேரங்களில் என்னவாக இருக்கிறார்? ஏனென்றால் இன்றைக்கி திரித்துவம் பற்றி சிந்திக்கிறதுனால திரித்துவ கடவுளை நம்ம கான்டெக்ஸ்டுவலாக பொருத்தி பார்க்கணும் இல்லையா? துன்ப காலங்களில் கடவுள் என்ன செய்கிறார்? நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, உருவாக்கி இந்த கடவுள், உலகத்தையே படைத்த கடவுள் என்ன சொல்லி உலகத்திலே மனிதர்களை வைத்து விட்டார் என்றால், நீர் எதை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ நீ தேர்ந்தெடுக்கலாம், அதில் நான் தலையிட மாட்டேன். இது நன்மை, இது தீமை, இது வேண்டும், இது வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் எதை தெரிவு செய்ய வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். So God is not taking a complete control over humankind. He is giving a free will. You can choose. இல்லையா? அப்ப கடவுள் தெரிவு செய்வதற்கான வாய்ப்பை மனிதர்களுக்கு தந்திருக்கிறார். அதன் பொருள், சர்வ வல்லமை உள்ள கடவுள் சதா காலமும் மனிதன் செய்கிற ஒவ்வொன்றிலும் தலையிட்டு கொண்டே இருக்கிற கடவுள் அல்ல. ஆகவே புசிக்க வேண்டாம் இந்த கனியை என்று சொன்ன கடவுள் அவர்கள் போய் புசித்த போது போய் தடுக்கவில்லை. தடுத்தாரா? நான் சொல்லியிருக்கிறேன்ல செய்யக்கூடாதுன்னு, நீ ஏன் செய்கிற என்று கடவுள் தடுத்தாரா என்றால் தடுக்க. அப்போ நன்மை செய்வதும் தீமை செய்வதும் மனிதர்களின் கையில் இருக்கிறது. கடவுள் அதில் நேரடியாக தலையீடு செய்வதில்லை. செல்ஃப் அப்டிகேட்டிங் காட். கடவுள் படைப்பாளராகிய கடவுளுடைய மனோபாவம் இப்படித்தான். ஆகவே மறைமுகமாக அது என்ன சொல்லுகிறது என்றால், ஒவ்வொரு தெரிந்தெடுப்பிலும் வருகிற நன்மை தீமையை நீதான் அனுபவிக்க வேண்டும். அதில் கடவுள் நேரடியாக தலையிடுவதில்லை. இப்போ டிராஃபிக் ஃபுல்லாக வண்டி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்குது, நான் குறுக்க ஓடுவேன், கடவுள் என்னை காப்பாற்றணும்னு சொன்னால் கடவுள் காப்பாற்றுவாரா? கடவுள் காப்பாற்றுவாரா? அப்படி காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு ஓடுனா அவன் சரியான விசுவாசியா?
அவன் விசுவாசியா? கடவுள் தடுக்க மாட்டார். ஆக்சிடென்ட் ஆவ, செத்து போயிடுவ. ஏன் கடவுள் தடுப்பதில்லை? கடவுள் தடுப்பதில்லை. கடவுள் அப்படி தலையீடு செய்வதில்லை. அப்படின்னா என்ன? இந்த உலகத்தை கடவுள் படைத்து மனிதர்களை சுதந்திரமாக இயங்கச் செய்கிற கடவுள். தன்னுடைய எல்லா ஆற்றல் அதிகாரங்களையும் தொடர்ந்து பயன்படுத்தி மனிதர்களை தப்புவித்துக் கொண்டே இருக்கிற கடவுள் அல்ல. மனிதர்களை சுயமாக சிந்திக்கிற இடத்தில் இருந்துதான் கடவுள் பணியாற்றுகிறார். அந்த சுதந்திர தெரிவு செய்கிற இடத்தில் கடவுள் அவனை தலையீடு செய்வதே இல்லை. அப்படியானால் இப்படிப்பட்ட தீமைகள் நடக்கிறது. நேற்றுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது. பல நாட்களாக பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்குது. மார்ச் மாதத்திலிருந்து தொடங்கின போரில் இதுவரைக்கும் 55,000 சில்லற பேர் இறந்துருக்கிறாங்க. அதில் 65% பேர் குழந்தைகளும் பெண்களும். இறந்து போனவர்களில் குழந்தைகளும் பெண்களும் 65% பேர் இறந்து போயிருக்கிறார்கள். ஈவிரக்கம் இல்லாமல் ஒரு போர் நடந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கிற கடவுள் ஏன் சும்மா இருக்கிறார்? ஏன் இதையெல்லாம் அனுமதிக்கிறார்? இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது கடவுள் ஏன் எந்த தலையீடும் செய்வதில்லை? குறைந்தபட்சம் பாதிக்கப்படுகிறவர்களின் பக்கம் நின்று அதை தடுத்திருக்கலாமே என்றால் கடவுள் அப்படி செய்வதில்லை. அப்படின்னா நாம் யோசிக்கலாம், இந்த கடவுளுக்கும் உலகத்துக்கும் சம்மந்தமே இல்லையா? கடவுள் உலகத்தை படைச்சதோடு முடிஞ்சு போயிட்டாரா? திரியேக கடவுள் நம்ம சொல்றதெல்லாம் வெறும் ஆராதனைகளுக்குள்ளு தானா? மனுஷ வாழ்க்கையில் இல்லையா? கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்விக்கு இயேசு பதில் சொல்லுகிறார். இந்த படைப்பாளராகிய கடவுள் சுதந்திரமாக மனிதனை படைத்ததின் விளைவாக அவன் எடுத்த முடிவுகள் பல நேரங்களில் தீமையாக அவனுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் கடவுள் யார் என்றால், கடவுள் எங்கே இருக்கிறார் என்றால், இந்த மனிதனால் செய்யப்பட்ட தீமையினால், இந்த மனிதனால் செய்யப்பட்ட அநீதியினால் யாரெல்லாம் இங்கே பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் துன்பத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு இருக்கிற கடவுள். ஆமென். கடவுள் என்பவர் இந்த உலகத்தில் அநீதியால் பாதிக்கப்படும் பொழுது அல்லது மனித பிழைகளினால் பாதிக்கப்படும் பொழுது யாரெல்லாம் இறக்கிறார்களோ, அழுகிறார்களோ, வேதனைப்படுகிறார்களோ அவ்வளவு பேரோடும் கடவுள் இருக்கிறார். அதுதான் சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட கடவுள். சிலுவையிலிருந்து என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், பாதிக்கப்பட்ட மக்களோடு நான் இருக்கிறேன் என்பதன் குறியீடு தான் சிலுவை. சிலுவையில் இயேசு தொங்குவிடப்பட்டது இயேசு செய்த பாவத்திற்காக அல்ல. நாம் செய்த ஒவ்வொரு பாவமும் கடவுளை சித்திரவதைப்படுத்துகிறது, கடவுளை சிலுவையில் ஏற்றுகிறது, கடவுளை வேதனைப்படுத்துகிறது. அப்படி வேதனைப்படுத்தப்பட்ட கடவுளாகத்தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனித துயரத்திலும் கடவுள் பங்கேற்கிறார். கடவுள் நம்முடைய கண்ணீர்களில் கரைந்து நிற்கிற, இரண்டர சேர்ந்து இருக்கிற கடவுள். திருச்சபையை பவுல் துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது, சவுலே சவுலே நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. கிறிஸ்துவை அவன் துன்பப்படுத்தவில்லை, அவன் திருச்சபையை தான் துன்பப்படுத்தினான். அப்ப துன்பப்படுத்துகிற போது துன்பப்படுகிற மனிதர்கள் எல்லோரும் கடவுளின் மக்கள், எல்லோரும் கிறிஸ்துவின் சார்ந்தவர்கள். அவர்கள் எப்படிப்பட்ட துயரத்தில், பேரிடரில், இயற்கை சீற்றத்தில், யுத்தத்தில், எத்தனை விதமான மனித மோசடிகளினாலும் மனித அநீதிகளினாலும் அவர்கள் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்படுகிறவர்களின் பக்கம் கடவுள் இருக்கிறார். 60 லட்சம் யூதர்களை ஜெர்மனியில் ஹிட்லர் கொலை செய்த போது ஒரு யூத ரபி ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவரிடம் பக்கத்தில் இருந்த நண்பர் கேட்டார், எதற்காக ஜெபிக்கிறாய்? கிட்டத்தட்ட நம்முடைய இன மக்கள் எல்லோரையும் அழித்து ஒழிக்கப்பட்டார்கள். ஜெர்மானியில் ஒரு யூதன் கூட இல்லை என்கிற அளவிற்கு எல்லோரும் இறந்து போனோம். இனியும் எதற்காக ஜெபிக்கிறாய்? இவ்வளவு காலமும் காப்பாற்றாத கடவுள் இனிமேல் வந்து நம்மை காப்பாற்றப் போகிறாரா? நீ யாருக்காக ஜெபிக்கிறாய்? உன் கடவுள் எங்கு இருக்கிறார் என்று கேட்டபோது ரபி சுட்டி காட்டி இன்னொரு மனிதரை காட்டினார். அவர் யார் என்றால், அவர் வேறு யாரும் அல்ல, அடுத்ததாக கொலை செய்யப்படுவதற்காக நின்று கொண்டிருக்கிற மனிதர் தான். அடுத்ததாக கொலை செய்யப்பட போகிற அந்த மனிதரை பார்த்து கிறிஸ்து இங்குதான் இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், இதுதான் கடவுள். கடவுள் என்பவர் சித்திரவதைகளில் தன்னை இணைத்துக் கொள்ளுகிற, துன்புறுத்தல்களில் தங்களை இணைத்துக் கொள்ளுகிற, அநீதி சக்திகளினால் உருவாக்கப்படுகிற அத்தனை மோசங்களிலும் கொடூரங்களிலும் வன்முறைகளிலும் பலியாகிற மனிதர்களோடு கடவுளும் தன்னை இணைந்து அழுது கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற a wounded God, a crucified God. இதுதான் கடவுள். அப்போ கடவுள் தன்னுடைய அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்ததோடு மட்டுமல்ல, மனிதன் அவதி விடும் பொழுது, துன்பப்படும் பொழுது அவனுடைய துன்பத்தில் பங்கேற்கிறவராகவும் கடவுள் இருக்கிறார்.
So self-abdicating God, also participating in the human suffering as a fellow sufferer, participating in the pain. Self-implicating God, தன்னை தானே உவந்து அளித்துக் கொள்ளுகிற. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, கடவுளுக்கு நிகராக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாகி கருதாமல் அதை விட்டு தன்னைத்தான் தாழ்த்தி தன்னை வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்தார், சிலுவை வரைக்கும் தன்னை தாழ்த்தி கொண்டார் என்பதுதான் கடவுள். ஆகவே இன்றைக்கு இந்த திரித்துவ கடவுளை ஆராதிக்கிற நாம், நம்மை சுற்றிலும் இருக்கிற பாதிக்கப்பட்ட கண்ணீரில் இருக்கிற மக்களுக்கு இந்த கடவுளுடைய கரிசனையை, கடவுள் கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை, கடவுள் உங்களுடன் தான் இருக்கிறார், நீங்கள் தளராதீர்கள், கடவுள் உங்களை ஆறுதல் படுத்துவார் என்று சொல்ல கடமைப்பட்டவர்களாக, சொல்லுவதோடு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மக்களோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். திரித்துவ கடவுள் நமக்குள் அன்பையும் உறவையும் வலுப்படச் செய்து பலதரப்பட்ட மக்களை ஒன்றிணைக்கிறார். துன்புறும் மக்களோடு நம்மை இணைத்து கொள்ள அழைக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை மிக சரியாக பயன்படுத்த அழைக்கிறார். நாம் எடுத்துக்கொள்ளுகிற தவறான தெரிவுகள் தான் அடுத்தடுத்து பிரச்சனைகளுக்கு காரணம். இந்த பிகினிங் ஸ்டோரி சொல்லுது இல்லையா, ஆதியாகமத்தில் பாவம்னா என்னன்னா, நீ எதை தெரிந்தெடுக்கிறாய் என்பது தான் பாவம். Sin is nothing but what you are going to choose. நீ இது வேண்டாம் இதுன்னு தேர்ந்தெடுக்கிற, அல்லது இது வேண்டாம் இதுன்னு தேர்ந்தெடுக்கிற, எதை தெரிந்தெடுக்கிறாயோ அங்கேதான் பாவம் தொடங்கிறது. தெரிந்தெடுப்புகளில் பாவம் செயல்படுகிறது. நாம் மிக சரியாக வாழ்க்கையில் தெரிவு செய்ய படிக்க வேண்டும். கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்றபடி வாழுகிற ஒரு சமூகத்தை இந்த திரித்துவ கடவுள் உருவாக்குகிறார். வரப்போகிற நாட்களில் நமக்குள் அன்பும் உறவும் ஐக்கியமும் பாதிக்கப்பட்ட மக்களுடனான ஒன்றிப்பும் நம் வழியாக நடத்தப்படும் என்றால் உண்மையாகவே திரித்துவ கடவுள் மகிமை அடைவார். தலைகளை தாழ்த்துவோம். அன்பு கடவுளே, உம் திருவார்த்தைகளுக்கு நேராக எங்கள் உள்ளங்களை திருப்ப நீர் கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி செலுத்துகிறோம். திரித்துவ கடவுளை ஆராதிக்கிற சமூகமாக நாங்கள் எங்களையே உம்முடைய சமூகங்களில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்குள் பல தவறான சிந்தனைகளும் செய்கைகளும் இருக்கிறது. எங்களுக்குள் பிளவுகளும் வேறுபாடுகளும் இருக்கிறது. ஒருவனை உயர்த்தியும் ஒருவனை தாழ்த்தியும் சொல்லுகிற பாகுபாடுகள் எங்கள் உள்ளத்தில் மலிந்து கிடக்கிறது. நீரோ எல்லாரையும் ஒன்றிணைக்கிற மூவொரு கடவுளாக இருக்கிறீர். மூன்றாக வெளிப்பட்டாலும் ஒன்றாகவே இருக்கிறீர். உம்முடைய ஒருமையை உள்வாங்கிக் கொண்டு பலராக இருக்கிற நாங்கள் ஒன்றிணைய அருள் தாரும். திரித்துவ கடவுளாகிய நீர் தருகிற அழைப்பை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக, எங்களை சுற்றிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டுதல் செய்யவும், அவர்களோடு எங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளவும் எங்களுக்கு பக்குவம் தாரும். தொடர்ந்து திரித்துவ கடவுளின் விசுவாசிகளாக இந்த உலகத்தில் நாங்கள் செல்லும் பொழுது உம்முடைய ஒத்தாசையும் உற்சாகத்தையும் தார். எங்கள் ஆண்டவரும் இறை மகனுமான இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் கெஞ்சுகிறோம் அன்பு கடவுளே, ஆமென். எழுந்திரு நாம் ஸ்தோத்திர பலியை பாடுவோம். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும், உம சமூகத்தினின்று என்னை தள்ளிவிடாதிரும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதீரும், உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும், உற்சாகமான ஆவியை தாங்கும்படி செய்யும். பொதுவான ஜெபத்தை ஆயர்கள் எடுப்பார்கள்.
சபையோர் தொடர்ந்து ஜெபிக்கலாம். வருகிற வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள் மிஸ்டர் வினோத் ஜூன் 12ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடுகிறார். மிஸ் டொனால்ட், மிஸ்ஸஸ் கிறிஸ்டி வருகிற 13ஆம் தேதி வெட்டிங் ஆனிவர்சரியை கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். அதே போல் தொடர்ந்து நம்முடைய பாஸ்டருக்காக அவருடைய விசா ப்ராசஸ் எல்லாம் சரியான முறையில் நடைபெற்று வெகு சீக்கிரத்திலே அவர் இங்கு வந்து தன்னுடைய ஊழியத்தை தொடர்வதற்கு கடவுள் கிருபை தரும்படியாக நாம் மன்றாடலாம். அதே போல் நேற்றைய தினத்திலே நடந்த அகமதாபாத் விமான விபத்திலே பாதிக்கப்பட்ட மக்களை கடவுளுடைய கரங்களில் கொடுத்து நாம் வேண்டுதல் செய்யலாம். லீமா பிரசன்னா அவருடைய பெற்றோர்கள் தங்களுடைய 43வது திருமண நாளை அனுசரிக்கிறார்கள் 13ஆம் தேதி. கடவுள் அவர்களையும் தாங்கி பலப்படுத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். அமர்ந்தோ முழங்கால் படியிலிருந்தோ கடவுளுடைய சமூகத்திலே நாம்